மாமா கருப்பு படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டிருப்பாங்க, சாமிலாம் ஆடி இருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையிலே சாமி ஆடினது வந்து சாய் அபியங்கர் தான். சாய் அபியங்கர்ல பேய் அபியங்கர், பேய் மாதிரி விளையாட்டா போல ஒன்று வருது பாது. பிஜிஎம் என்னது பாது, ஸ்மானு ஸ்மானு மரணம் பாது. ஐயோ யோ 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 என்ன மாதிரி ஒரு வேலைப்பாடு. அது கேட்கும் போது ஏறுது, வெறி ஏறுது, உள்ள வரான், பாதியில இருந்து வரான், அப்படியே அப்படியே அந்த மாதிரி சூரப்பாவன். பர்டிகுலரா இந்த படத்திலேயே, அந்த ஆல்பத்திலேயே இந்த வெரப்பா எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் ஒரு பாட்டு இருக்கும், பிரி. சும்மா பிரி அதை போட்டுக்குன்னு ஹெட்செட்டை கேட்டுக்குன்னு சும்மா காரு பைக்கு கச்சுன்னா சும்மா ஜாஸ்டிக் மாதிரி புஸ் 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 அப்படி பாஸ் வச்சுன்னு போகும்போது அப்படி வரப்பா பருப்பாயிருமாப்பா. சத்தியமா அந்த மாதிரி இருக்குதுப்பா அந்த வேலைப்பாடு. அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற டெய்லி. அதுவும் அந்த 3.9 செகண்ட்ஸ்ல ஒரு ரேப் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் சூர லாஜிஸ்டிக் நேபாளா அப்துல் கலாம் அப்துல் கலாம். ஐயோ அதை வர கேட்டுக்குன்னு என்னடா இது வேற மாதிரி ஒரு ஜானர்ல போறாப்புல கோயந்தேன். உச்சி இழுத்துன்னு வாங்கடா இங்க கற்பனை சாமி இங்க பேய் ஆட்ட ஆடணும்டா அப்படின்ட்டு. சாய் பேய்ப்பா இந்த படத்துல. சத்தியமா சொல்றேன், நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி மியூசிக் நல்லா ஜாலியா பாட்டுக்கு டெய்லி பாட்டு கேட்கறது நம்மளுக்கு வேலை. பாட்டு நம்மளுக்கு ஹெட்செட்லாம் இல்லைன்னு பைக் ஓட்டவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வெறுப்பாயிடும். ஏன்னா பாட்டு கேட்டினா கொஞ்சம் ஜாலியா என்ன எதுவாக இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்னதான் வாழ்க்கையில என்ன கோளாரா இருந்தாலும் பாட்டு கேட்டுன்னு லைட்டா அமைதியாயிடணும். எல்லா மியூசிக் டைரக்டர் பாட்டு கேட்கறது நம்மளோட ஃபேவரட்லாம் இருக்காங்க. ஆனா இதுல வந்து கொஞ்சம் சாயை வந்து பாராட்டி ஆகணும்ப்பா. கேட்டுக்குன்னே இருக்கிற வெறப்பான்னு வெறப்பான்னு போயினே இருக்குது எனக்கு காதுல. சத்தியமா சாய்பாபா பீக்கு. நீ வந்து போற எங்கேயோ போற சாய்பாபா.